கோவில்களில் மடிப்பிச்சை ஏந்துவது என்பது வெறும் பிச்சை எடுப்பதல்ல. அது ஆழமான பக்தி, பணிவு மற்றும் நேர்த்திக்கடன் நிறைவேற்றத்துடன் தொடர்புடைய ஒரு ஆன்மீக வழக்கம். இதற்கான முக்கிய காரணங்கள்: 1. நேர்த்திக்கடன் நிறைவேற்றுதல். பலர் தங்கள் வேண்டுதல் நிறைவேறினால் மடிப்பிச்சை எடுத்து அந்த பணத்தை கோவில் உண்டியலில் செலுத்துவதாக விரதம் மேற்கொள்கிறார்கள். உதாரணம்: நோய் குணமாகுதல், குழந்தை பிறப்பு, திருமணம் நடைபெறுதல், வேலை கிடைத்தல். 2. அகந்தையை விடுதல். மக்கள் முன் கைகளை நீட்டி மடிப்பிச்சை வாங்குவது நான் என்ற அகந்தையை குறைத்து பணிவை வளர்க்கும் ஒரு ஆன்மீக பயிற்சியாக கருதப்படுகிறது. 3. இறைவனிடம் முழு சரணாகதி. எல்லாம் இறைவனுடைய அருள் என்ற உணர்வை வெளிப்படுத்தும் அடையாளமாக மடிப்பிச்சை பார்க்கப்படுகிறது. தான் சம்பாதித்ததல்ல, இறைவன் தருவதே வாழ்க்கை என்ற நம்பிக்கையையும் இது காட்டுகிறது. 4. பாவ நிவர்த்தி நம்பிக்கை. சிலர் தங்களின் தவறுகள் அல்லது கடந்த கால பாவங்களுக்கு பரிகாரமாக மடிப்பிச்சை ஏந்துகிறார்கள். 5. அன்னதானம் அல்லது உண்டியல் காணிக்கை. மடிப்பிச்சையாக பெறப்பட்ட காசுகளை கோவில் உண்டியலில் போடுதல், அன்னதானத்திற்கு கொடுத்தல், ஏழைகளுக்கு வழங்குதல் போன்ற செயல்களும் நடக்கின்றன. 6. பாரம்பரிய கிராம வழக்கம். தமிழகத்தின் பல அம்மன் கோவில்கள் மற்றும் முருகன் கோவில்களில் திருவிழாக்கள் போது மடிப்பிச்சை ஒரு பக்தி சடங்காக தொடர்கிறது. ஆன்மீக பொருள். மடிப்பிச்சையின் மைய கருத்து: பணம் அல்ல முக்கியம், பணிவு மற்றும் பக்திதான் முக்கியம். இதனால் பல பக்தர்கள் இதை ஒரு தியாக உணர்வுடனும் இறை நம்பிக்கையுடனும் செய்கிறார்கள். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you for watching.